வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இன்று நாம் நினைவு கூறும் தலைவர் யார் தெரியுமா? அதிகாரத்தின் பேரால் அல்ல, ஆன்ம நேர்மையின் ஒளியால் மக்கள் மனதில் வாழ்ந்தவர். அவர்தான் பெருந்தலைவர் காமராசர். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாளில் குமாரசாமி, சிவகாமி அம்மாள் இருவருக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் மகனாக பிறந்தார். சாதாரண விற்பனையாளரின் வீட்டில் பிறந்தவர் காமராசர். ஆனால் அவரது வாழ்க்கை சாதாரணமல்ல. சாதனைகளால் நிரம்பியதே அவரது வாழ்க்கை. தனது பள்ளி கல்வியை பாதியில் விட்டாலும் பின்னாளில் பல பள்ளிகளை கட்டியவர். அக்கல்வியை அனைவருக்கும் இலவசமாக வழங்க வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்டவர். கருப்பு சட்டை தோழர் என்றும் பெரும் தியாகி என்றும் அழைக்கப்பட்டார். அவரிடம் சொத்துக்கள் இல்லை, ஆனால் ஆட்சி என்றால் அதிகாரத்தில் பல பேர் நினைப்பார்கள். ஆனால் காமராஜர் ஆட்சி என்றால் பொறுப்பு, பண்பாடு, பணிவு என்பதை காட்டினார். அவருடைய நேர்மை, அன்பு, பண்பான குணங்கள் இன்றும் நமக்கு ஒளிகாட்டும் வழிகோட்களாக உள்ளது. நன்றி. காமராஜரால் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள்: திருச்சி BHEL மின் நிறுவனம், ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை, கிண்டி மருத்துவமனை சோதனை கல்வி தொழிற்சாலை, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், மணலி சென்னை சுத்திகரிப்பு நிலையம். காமராஜர் ஐயா பிறந்த ஜூலை 15ஆம் நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக நமது அரசாங்கம் அறிவித்தது. இது மட்டும் விழாவாக கொண்டாடப்படும் நாள் மட்டுமல்ல, நம்மை போன்ற மாணவிய மாணவியரின் வாழ்வின் சிந்தனை தீரமாக கருத வேண்டும். அறிவே ஆளும் என்ற அந்த கருப்பு சட்டை மாமனிதர்களின் ஒளி இன்னும் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. வாழ்க கல்வி, வாழ்க காமராஜரின் நலத்திட்டங்கள். சேர்த்த வீரமைந்தன், சிவகாமி அம்மை பெற்றெடுத்த சிங்கார சென்னன், தாய்மாமன், துணிக்கடையே வேலைக்கு சேர்ந்து தாயகத்தின் முன்னேற்றத்திற்காக குரல் கொடுத்த தமிழன், முதல்வர் பதவிக்கு முன்னுதாரணமாய் இருந்தவர், பகட்டான வாழ்வை வெறுத்த பண்பான குணமுடையவர், ஆடு மேய்க்கும் சிறுவன் கூட அரசு கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அற்புதமான திட்டங்களை கொடுத்த அருமை தலைவர், சத்தான மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தவர், ஆரம்ப கல்வி கூடம் திறந்து வைத்தவர், மக்கள் வாழ்வை மனதில் கொண்டு அவர்களின் வாழ்வை உயர்த்த அயராது உழைத்த கர்மசீலன் நம் கர்மவீரன் காமராஜர் அவர்கள். நன்றி. 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நாம் அனைவரும் இங்கு கூடியிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெருந்தலைவர் கர்மவீரர் கருப்பு காந்தி என்ற அத்துணை சிறப்பு பெயர்களுக்கும் உரியவர்தான் கர்மவீரர் காமராஜர். ஆம், இன்று பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் ஐயாவின் 125வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு தான் கூடியிருக்கிறோம். தன்னலமில்லா தகைமையாளர், பொதுநல பேணும் புரட்சிக்காரர். அவரது பெருமைகளை சொல்ல நமக்கு கொஞ்ச நேரம் போதாது. நன்றி. என் பேர் மகிழ்மதி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். 6ஆம் வகுப்பு வரை படித்த நம் கர்மவீரர் காமராஜருடைய பிறந்த நாளை உலகம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறது. சரி, நம் காமராஜர் 6000 பள்ளிக்கூடங்களை கட்டச் செய்தார். சீருடைகள் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். நம் காமராஜர் பிறந்த நாளில் நாம் அனைவரும் உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் கல்வி கற்போம். மாணவர்கள் மனது வாழ்ந்த காமராஜர், வளர்ந்த அவரின் கொள்கைகள். முதல் கேள்வி, காமராஜர் எப்போது எங்கு பிறந்தார்? ஃபைசல் சார் தான் ஃபர்ஸ்ட் கை வைத்திருக்காரு. சோ ஆன்சர். ஐயா மேடைக்கு வாங்க. சரியான விடை. சரியான விடை. நல்ல காமெடிங்க. காமராஜரின் பெற்றோர் பெயர் என்ன? பா சேட் ஆன்சர் அகைன். 1903ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் ஜூலை 17 பிறந்தார். இது முதல் கேள்விக்கான விடை. இப்போ இரண்டாவது கேள்வி பாருங்க. காமராஜரின் பெற்றோர் பெயர் என்ன? அப்பா பேர் சொல்லணும், அம்மா பேர் சொல்லணும். ஐயா நீங்க இரண்டாவது கை தூக்கிட்டீங்க. உங்க வகுப்பு மாணவி தான் முதல்ல கை தூக்கிருக்காங்க. சம்யுக்தா. ஐயா நீங்க இரண்டாவது கை தூக்கினீங்க. சொல்லுங்க ஐயா. அவசரப்பட்டார். ரூபன். அப்பா பேரு குமாரசாமி, அம்மா பேரு ரூபன். குமாரசாமி நாடா சிவகாமி அம்மாள் என்று சரியான விடை வழங்கியுள்ளார். வாங்க ரூபன். அடுத்த கேள்விமா, காமராஜர் தன் செயல்களால் பெற்ற 4 சிறப்பு பெயர்களை கூறுக. ஜோயல், கருப்பு காந்தி, கருப்பு சட்டை, கிங்மேக்கர், கர்மவீரர். ஜோயல் சரியான விடை. அடுத்த வினாமா, காமராஜரால் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களில் ஏதேனும் 3. ஓகே. மதிய உணவு திட்டம், அனைவருக்கும் கட்டாய கல்வி, BHEL அணுமின் நிலையம். 3 சரியான விடை வழங்கியுள்ளார் சபாநாயகர். அடுத்த கேள்விமா, காமராஜரின் பிறந்த நாளை தமிழக அரசு எவ்வாறு அறிவித்துள்ளது? சேகர், கல்வி வளர்ச்சி நாள். சரியான விடை. வாங்க சேகர். நீங்க தெரிஞ்சுக்க மட்டுமில்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் அவரோட விஷயங்கள் இருக்கு. இதேமாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு என்னவான விழா நீங்க கொண்டாடினாலும் அதை பல விஷயத்தை நீங்க வந்து உங்களுக்கு ஏற்றுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.